Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம மூணே பொருள்ல நல்ல டேஸ்டான தக்காளி கார சட்னி எப்படி ஈஸியா செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு Subscribe பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல நல்ல பழுத்த தக்காளி பழமா ஒரு 4 பழம் பெரிய சைஸாவே எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்ல கலர் கொடுக்கும். நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் பார்த்து கூட குறைய சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கற போறோம். இந்த சட்னிக்கு மூணே பொருள் தான். நம்ம சிம்பிளாவும் ஆனியன்லாம் சேர்க்காம சூப்பரான தக்காளி கார சட்னி ரெடி ஆயிரும். இப்போ நல்லா நைஸா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 10 பீஸ் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்ச சட்னி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சட்னி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. அந்த ஆயிலாம் நல்லா பிரிஞ்சு நம்மளோட சூப்பரான சட்னி ரெடி ஆயிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூடி போட்டுடலாம். மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா அந்த ஆயிலாம் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கிற போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக அந்த ஆயிலாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இதே அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த சட்னி புளிப்பு உரப்பா சூப்பராகவே இருக்கும். சூடான இட்லி ஊத்தப்பத்துக்கெலாம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் ஊத்தப்பத்தோடு வச்சு தான் சாப்பிட போகிறேன். நல்லா டேஸ்டியான தக்காளி கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு Subscribe பண்ணுங்கள். தேங்க்யூ.